பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்தோடைய எபிசோட்ல நம்ம பாக்கியம் இருந்துட்டு தெரிஞ்சோ தெரியாமதுலையோ நாங்கள் எல்லா தப்பும் பண்ணிட்டோம். பொண்ணையும் கட்டி கொடுத்தாச்சு. இப்போ மயிலை நாங்கள் எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனால் அக்கம் பக்கத்தர் ரொம்பவே தப்பாக வந்து பேசுவாங்க. தயவு செஞ்சு எல்லாத்தையும் மன்னிச்சு என் பொண்ணை நீங்கள் ஏற்றுக்கோங்க. இனிமே சத்தியமாக ஒரு பொய்யை கூட நாங்கள் சொல்ல மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஒரு பொய் கூட சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ கூட நீங்கள் ஒரு உண்மையை மறைச்சி தானே வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் தங்கமயில் கிட்டே மீனா நீ என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இன்னுமே நீங்கள் அந்த நகை விஷயத்தை நீங்கள் சொல்லவே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க எல்லாரும் முன்னாடியும். இதை கேட்டோன்னே தங்கமயிலும் பாக்கியமும் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்னம்மா நீ இந்த நேரத்தில் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, எந்த நகை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அப்படின்னா நீங்கள் இன்னுமே திருந்தவே இல்லையா? இனிமேலும் நீங்கள் திருந்த போகிறதும் கிடையாது, அந்த விஷயத்த நானே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா இருந்துட்டு அக்காவுக்கு நகை போட்டாங்கல்ல, அது எதுவுமே உண்மையான நகையே கிடையாது, எல்லாமே போலியான நகை தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே வீட்டில் இருக்கிறவங்க இருந்துட்டு என்னம்மா சொல்கிறீங்க? அன்னைக்கு தாள் பிரித்து கோர்த்தனால இவங்க மொட்டை மாடியில் பேசிகிட்டு இருந்ததை நானும் ராஜியும் கேட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே சரவணன் இருந்துட்டு பாத்தியம்மா இப்போ கூட இவங்களுக்கு இந்த உண்மையை சொல்லணும்னு கூட தோணலை, இதில் வேற எங்கள் எல்லாத்தையும் நம்பங்கன்னு வேற சொல்கிறாங்க. அதோட இவ கூட என்னால் வாழ முடியாதுன்னு சொல்லி சரவணன் வந்து சொல்லிடுறாங்க. அதோட பிரம்ம முடிச்சிருக்காங்க.